ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஓட் ஐடி நம்பரும் தெரியாது, எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம ஓட் ஐடி நம்பரை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஓட்டுன்னு க்ரோமில் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டாவது ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, எலக்டோரல் search.eci.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பேஜு இந்த மாதிரி தான் வரும், பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பை எபிக் நம்பர், அதாவது நம்ம ஓட் ஐடி நம்பர் தெரிஞ்சால் அதை வச்சு பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு இருக்குது, இதில் நம்ம நேம் கொடுத்து பண்ணணும். மூணாவது ஆப்ஷன் மொபைல் நம்பர், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த மொபைல் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் இதில் நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அந்த ஸ்டேட்டை வந்து நாம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தமிழ்நாடுங்கிறதுனால நான் தமிழ்நாட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பக்கத்துலேயே லாங்குவேஜ் இருக்குது, இதில் தமிழ்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளோட நேமை நாம் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்னோடய நேமை நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். நம்ம தமிழ் சூஸ் பண்ணனால நம்ம தமிழ்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம நேமை டைப் பண்ணிக்கலாம். நான் என்னோடய நேமை டைப் பண்ணிக்கிறேன். நேமை டைப் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்மளோட ரிலேட்டிவ் நேம், அப்பா பேர்னா அப்பா பேர், இப்போ கல்யாணம் ஆனவங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும். நான் வந்து என்னோடய அப்பா பேரை நான் இதில் கொடுத்துக்கிறேன். இதுவும் தமிழ்லே டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததாவது டேட் ஆஃப் பர்த் இல்லைனா ஏஜ் கொடுத்துக்கலாம். நான் வந்து டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. 2025 லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட இயர் எதுவோ அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாட்டு மந்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மந்தான மேயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர்னு இருக்கும், மேலுங்கிறதுனால நான் மேலை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாட்டு என்னோடய மாவட்டம் எதுவோ டிஸ்ட்ரிக்ட்டு, நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அதனால் நான் கன்னியாகுமரியை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாட்டு நம்மளுடைய நம்மளோட தொகுதி என்னவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு கன்னியாகுமரி தொகுதி தான் எனக்கு வரும். நான் கன்னியாகுமரி தொகுதியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். எல்லாமே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். நம்ம நேமு, நம்ம எபிக் நம்பர் எல்லாமே வந்துடும். எந்த ஸ்கூலு, அதாவது ஓட்டு நம்ம எங்கே போடுவோமோ அது வரைக்கும் அதில் வந்துடும். தேங்க்யூ.